கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் 8இல் மறைந்திருக்கிறான். அடடா மழடா அடமழடா சார், 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த குரு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். 9ஆம் வீட்டிற்கு வள்ளி வர போரா. சரி, 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலாக நான் சொல்கிறேன், ஒரு அறிவிப்பாக சொல்கிறேன். 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாகவே எடுத்து கொண்டாடலாம். என்ன காரணம்? ஏன்னா குரு உங்களில் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்து உங்கள் படுத்திய பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. 8லே குரு மறையும் பொழுது 4 7 கூடையவன். 4ங்கிறது வெளி உலகத்தில் உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதைன்னு சொல்கிறோம். 7ங்கிறது என்ன சொல்கிறோம்? கல்யாணம், உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே போனால் உன் பொண்டாட்டி நீலாம் எதுக்கு வாழ்கிறன்னு கேட்குறா. வெளியே போனால் உங்கள் மேனேஜர் நீலாம் எது கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு கேட்குறான். எங்கேயுமே ஒருத்தர் நிம்மதி இல்லைன்னா அப்போ நான் யாருக்காக தான் வாழ்கிறேன்? இந்த மாதிரியான ஒரு டென்ஷனை உருவாக்கியிருப்பார். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. சரி, சில்லி டார்ச்சர்ஸ் தான். சரி, நல்லா புரிஞ்சுங்க. டென்ஷன் ஆகிறதுக்கு பெரிய பெரிய கதைலாம் தேவையே கிடையாது. சின்ன சின்ன கதையே போதும். நம்ம முக்கியமாக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். மேல் வீட்டில் இப்போ தான் செவுத்தை இடித்து கட்டுறாங்க. ஒரு சுற்றி எடுத்து டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. யோ நிறுத்தியாயோ, என்னை தூங்க விடுறா. சரி, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மியூசிக் பைத்தியம் ஒன்று இருந்தது. அந்த பைத்தியம் உண்மையிலே சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஆளுக்கு பாடவே தெரியாது. பாட தெரியாமையே பாடியே கொள்றது ஒருத்தனை. இது ஒரு டார்ச்சர். நான் அந்த ஆள்கிட்ட எந்திரிச்சு, இவங்க பாரு, நானும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்படி தான் படித்தேன், எனக்கு நல்லா தெரியும், தயவுசெய்து என்ன டென்ஷன் பண்ணாத. 8லே குரு மறைந்தால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் ஏற்படாது. அன்னெசரி டென்ஷன், டிப்ரெஷன். மியூசிக்கே தெரியாமல் மியூசிக்னு ஒரு கவிதை, ஒரு 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 ஸ்வீட்டு கடையே ஸ்வீட்டு சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி, எப்படி இருக்கு எங்களோட தீம், ஆடடா எவ்வளோ பெரிய கற்பனை சொல்லிட்டீங்க. உனக்கு 4 நாள் ரூம் போட்டு கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுத சொன்னால் இது ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஐடியாலஜியே வராது. ஆனால் சும்மா கட்டி அந்த காட்டில் இருக்க குருவி அது கூடலாம் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ஆனால் அந்த ப்ரொடியூசர் உன்னை நம்பி அனுப்புகிறாரு, இவர் ஏதோ கதை எழுதிட்டு வர போகிறான்னு. யார் இவன் அப்படியே டயலாக் எழுதிட்டாலும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் 4 கூடிய உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதை போய்விடுகிறது. சபை மரியாதை.